காசால என்ன நடந்துட்டு இருக்கு? காசாவை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் பசி பட்டினியுடன், பஞ்சத்துடன், அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்துடன் அவங்களுடைய வாழ்க்கையை கடந்துட்டு இருக்கும்போது காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் தினசரி அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. ஸோ அந்த தாக்குதலை பற்றியும் அங்கே உயிரிழந்தவர்களை பற்றியும் எகிப்து உட்பட பல நாடுகளை சார்ந்த பல தலைவர்கள் அமைதிக்கான ஒரு தூதுவர்களாக வருவாங்க, அப்படி இல்லைன்னா டிப்ளமேட்ஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இவங்க அவங்களுடைய ரைடு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட கேள்வி பதில்கள் அப்படிங்கிறது இஸ்ரேல் மக்களிடமும் காசா மக்களிடமும் கேட்பாங்கல்ல. ஸோ அப்படி காசா மக்களிடம் மேற்கு கரையோரமெல்லாம் இவங்க வந்து கேள்விகளை கேட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எதிராகவே இஸ்ரேல் ஒரு வார்னிங் ஷாட் அப்படிங்கிறத ஃபயர் பண்ணியிருக்காங்க. இதனால மனித உரிமை மீறல் அப்படிங்கிறத இஸ்ரேல் செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை மீறலை கேட்க போனால் அவங்களையும் இஸ்ரேல் கொல்ல துடிக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருந்தது. இஸ்ரேல் இதற்காக பெரிய அளவில் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் எகிப்து போன்ற நாடுகள் கேட்டிருக்கிறார்கள். ஸோ இஸ்ரேலினுடைய இந்த மனப்பான்பு, நாங்கள் மட்டும்தான் பெருசு, வேற யார் வந்தாலும் இப்படி தான் அப்படிங்கிற இந்த மனப்பான்பு என்ன சொல்கிறது என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கருத்துக்களாக சொல்ல வேண்டும். கத்தாரினுடைய லக்ஸரி மெகா ஜெட் அப்படிங்கிறது, அதாவது 400 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு மெகா ஜெட் அப்படிங்கிறத கத்தார் அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுத்திருந்தது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கத்தார் அரசாங்கம் கொடுத்த 400 மில்லியன் அளவுக்கான அந்த மெகா ஜெட் என்பது இப்போது அனுமதிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபையாலும் அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்களாலும் இதற்கு அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு விட்டது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது.